Hi friends, welcome to Dark Devil King. நைட் ஃபோர்க் வீடியோ பிடிச்சதா பிடிக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ நைட் ஃபோர்க்கு, அதோடைய கண்டினியூ தான் 5 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்க் வீடியோ. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நீங்கள் டாப்பிக்லேயே பார்த்துருப்பீங்க 5 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்க் வீடியோ. 5 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்க் வீடியோனா என்ன? 5 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்க் வீடியோவில் செஸ்மேன்லாம் என்னென்ன இருக்குது? ரூக், பிஷப், பான், குயின், கிங். எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்தது. கிங் எப்படி ஃபோர்க் பண்ணணும் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு ரூக் ஃபோர்க்னா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோர்க்னா என்ன? ஒரு மூவ் பண்ணால் அது அவங்களுக்கு டபுள் அட்டாக்காக மாறும், அதுதான் ஃபோர்க்கு. இதில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இப்போ ரூக் ஃபோர்க்னா என்ன? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த டைலாக் ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடுங்க. இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ ரூக்கை D4-6 வச்சா டபுள் அட்டாக் வருதா, அப்போ நம்ம இந்த பிஷப்பை ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பொசிஷன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரூக் E7. எஸ், நைட்டை அவங்க காப்பாற்றணும்னு நினச்சா நம்ம பிஷப் அடிச்சிடலாம். அவங்க பிஷப்பை காப்பாற்றணும்னு நினச்சா நம்ம நைட் அடிச்சிடலாம். பாருங்கள், நைட்டு இப்போ G5 வைக்கிறாங்க, நம்ம ரூக் A7 அடிச்சிடலாம். சப்போஸ் அவங்க பிஷப் B6 வைக்கிறாங்கன்னா நம்ம ரூக் H7 வெட்டிடலாம். ஈஸி. அடுத்தது பிஷப் ஃபோர்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ பிஷப் ஃபோர்க்னா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான், ஈஸி தான். பிஷப்பை ஒரு இடத்துல வச்சா அது டபுள் அட்டாக்காக மாறி நமக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த இடத்துல என்ன பாருங்க. எஸ், கரெக்ட். பிஷப் C5 அங்கே வச்சா கிங்கு நவரும், நம்ம ரூக்கை ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது குயின் 4. குயினை ஒரு இடத்துல வைக்கணும், அப்போ அவங்களுக்கு டபுள் அட்டாக்காக மாறணும். அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எஸ், குயின் E5 அங்கே வச்சா கிங்கு செக்கு, அப்போ ரூக்கு ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ ரூக் எனக்கு ரொம்ப பவர் கிடச்சிச்சு. அடுத்தது பான் ஃபோர்க். பான் ஃபோர்க்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பானை நவுத்தணும், அதை எங்கே நவுத்துனா அவங்களுக்கு டபுள் அட்டாக் ஆகும் யோசிங்க. எஸ், பான் F4. இப்போ நைட்டை காப்பாற்றினா நம்ம பிஷப் அடிச்சிடலாம். பிஷப்பாக காப்பாற்றணும்னு நினச்சா நம்ம நைட் அடிச்சிடலாம். பார்த்தீங்களா, ரெண்டுத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பீஸ் போய் தான் ஆகணும். இப்போ அவங்க நைட்டை நவுத்திருக்காங்க, இப்போ இந்த பானாலே அடிக்கலாம், பிஷப்பாடே அடிக்கலாம். நமக்கு எது வேணாலும் ஈஸி தான். இப்போ இந்த ரூக் இன்ட்டு F3 டேக் பண்ணிப்போம், அப்போ நமக்கு ஒரு பீஸ் கெயின் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் பான் ஃபோர்க்கை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிங்க பார்ப்போம். எஸ், D5 அப்போ பிஷப் அவங்க நவுத்திட்டாங்கன்னா நம்ம நைட்டை ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது கிங் 4. இப்போ கிங் 4க்கு ரொம்ப ரேராக தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பொசிஷனை பாருங்கள், இந்த பொசிஷனில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கிங் F7 வச்சா பிஷப் அடிக்க முடியாது, ஆனால் நைட் அடிச்சிடலாம். நைட் அடித்தா அவங்க பிஷப்பை காப்பாற்றிக்க முடியும். இப்போ பிஷப் அவங்க நவுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஷப்பை C5 வச்சுருக்காங்கன்னா நம்ம கிங் நைட்டை அடிச்சிடலாம் ஈஸியாக. தேங்க்யூ.